பிங்கா ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த ரிவர் ஓரமா லைக் என்ன மோட்டிவேட் பண்ணது என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்தியன் சிஸ்டமோட கொஞ்சம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறமா லைக் எல்லாம் வெளியே வந்தக்கப்புறமா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐம் ஐஸ்வர்யா அபிகேல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரீசெண்டாக கைனகாலஜி கிளாஸஸ்லாம் முடிஞ்சது அந்த சைக்கிள். ஸோ அதை பற்றி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ரஷ்யா ரிலேட்டட் லைக் இங்கே எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் தான் அவ்வளோ தரோவாக லைக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன் லைக் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ஈவன் டீச்சர்ஸ் அவங்களும் லைக் எங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக நல்லா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வில்லிங்காக இருந்தாங்க லைக் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. பட் என்னாச்சுன்னா லைக் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் என்னடா இது சம் லாங்குவேஜ் பேரியர் மாதிரி லைக் அவங்களே எங்களுக்கு சொல்லி தரணும்னு நினச்சா கூட லைக் என்ன சொல்கிறது ஃபுல்லாக அவங்களால கன்வே பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா லைக் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பட் நான் வெளியே இருந்து வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறமா எனக்கு அவங்க கிளாஸில் சொல்லி கொடுக்கறத வச்சு லைக் ஃபுல்லாக எனக்கு புரிஞ்சுது. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு மேம் என்ன சொல்கிறாங்கன்னு அவ்வளோவா புரியல. ஸோ அதுதான் நான் வெளியே இருந்தும் படிச்சுட்டு போனேன். ஸோ அதனால் ஆப்வியஸ்லி லைக் புரியாதப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லைக் என் கிளாஸில் சில பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சப்ஜெக்ட். லைக் எனக்கு ஈவன் ஃபர்ஸ்ட் டேவே நாங்கள் கிளாஸ் போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பஸ் லைக் எங்களுக்கு வேறு ஹாஸ்டல் லைக் கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இறங்கினோடனே மார்னிங் 8 o'clock கிளாஸ்க்கு எப்படிலாம் இருக்கும், ஜஸ்ட் இமேஜின் லைக் ஒரு ரிவர் அதை க்ராஸ் பண்ணி போகிறோம். அண்ட் கிளாஸ் ரூமில் உட்காந்தோடனே அந்த சன்ஷைன் எனக்கு லைக் ஆக்சுவலி சொல்லணுன்னா எனக்கு நோபிட்டா தான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு அந்த கார்ட்டூன். ஸோ சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே. அண்ட் போக போக இந்த சம்மர்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங்கில் அந்த பியூட்டிஃபுல்லி அந்த பிங்காக ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த ரிவர் ஓரமா லைக் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் லிட்ரலி ஐ வாஸ் லைக் எனக்கு நோபிட்டா டோரேமோன் அந்த கார்ட்டூன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ லிட்ரலி அந்த கிளாஸ் ரூம் எவ்ரி திங் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதே மாதிரி ஒன் ஆஃப் த திங் விச் லைக் என்னை மோட்டிவேட் பண்ணது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஒரு செகண்ட் டே எங்கள் மேம் வந்து எனக்கு சொன்னாங்க, லைக் எங்கள் எல்லாருக்குமே சொன்னாங்க கிளாஸில் இந்த மாதிரி ஒன் ஆஃப் தேர் ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரிவ்யூ லைக் என்ன சொல்கிற ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மேம் நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால உங்கள் சப்ஜெக்ட்னால எனக்கு ஸ்கோர் லைக் எஃப்எம்ஜி அவங்க வந்து எக்ஸாம் கொடுக்கும்போது லைக் கொஞ்ச நாள் முன்னாடி டைம் அவ்வளோவா பத்தலை. ஸோ வந்து ஐ குடன்ட் ஸ்டடி லைக் எதுவும் படிக்கிறது வந்துட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற மாதிரி இருந்துச்சு. லைக் எதுவுமே நாங்கள் படிக்கல, நிறைய இருந்துச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி. பட் ஆனால் இந்த கைனோ சப்ஜெக்ட்னால எனக்கு சும்மா சரின்னு ஸ்டார்ட் பண்ணேன், ரிவைஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கிளாஸ் டைம்லேயே நல்லா படித்ததுனால எனக்கு ஸ்கோரிங் வந்துட்டு கைனோனால எனக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை சொன்னோடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிடுச்சு. ஓ அவ்வளோ நல்லா சொல்லி தருவாங்களா மேம் அப்படின்னு கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க அந்த ஸ்டோரி. ஸோ அதனால் லைக் இட் மோட்டிவேட்டட் மீ டு ஸ்டடி வெல். ஸோ இந்த கேலண்டர் வந்து எங்கள் மேம் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் கேட்டாங்க இந்த கேலண்டர் யாருக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு மேம் கேட்டோன்னே எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கூட மேம் ஐஸ்வர்யாக்கே கொடுங்க, அவள் தான் எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்தியன் சிஸ்டமோட கொஞ்சம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து மேம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏதாவது நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க டைமில் வந்துட்டு கான்ட்ரடிக்ட் ஆகும். இந்தியாவில் வந்துட்டு புக்கில் இப்படி இருக்குது அப்படின்னு மேம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இங்கே நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ ரஷ்யன் வந்துட்டு இது வருது, இந்தியன் வந்து இது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பேபியோட ஹார்ட் ரேட் வந்து 110 to 160 அப்படின்னு இந்தியனில் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா, ரஷ்யனில் வந்து 110 to 170 பீட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள், ஸோ இங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னு மேம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் வந்து நீங்கள் லைக் இந்த சைக்கிள் எண்டில் எங்களுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட் சிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ரஷ்யன் எது சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை இந்தியன் ஆன்சர் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் we teachers know இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஒன் திங். ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஈஸியாகவும் இருந்துச்சு. அதர்வைஸ் நாங்கள் இது மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அகேன் இந்தியன் இது படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேட்ஸ் வை.
அண்ட் பட் ஆனால் அந்த ஃபைனல் டெஸ்ட் மட்டும் கிடையாது, எவ்ரிடே எங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு ஓரல் கொஷின்ஸ் லைக் ஒரு 3-4 நாங்கள் வந்து ரிட்டன் எழுதி கொடுக்கணும். ஸோ 3-4 கொஷின்ஸில் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட மேம் வந்து அப்படியே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. இப்போ 5 வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்து ஃபுல் மார்க்ஸ், ஸோ 2 வந்து ஃபெயில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதாவது மறுபடியும் கொடுக்கணும் டெஸ்ட்டு. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட இல்லை மேம் அப்படி டிசப்பாயிண்ட்டு, இல்லை நான் 4 தான் கொடுப்பேன் அப்படின்பாங்க. இன்னும் வேறு ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படியே குறைச்சிட்டே 3 அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆமாம் பாஸ் ஆன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நடந்தது. ஸோ அதனால் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு படித்தோம். அண்ட் சப்போஸ் 2 மார்க்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த டெஸ்ட்டை வந்து ரீஒர்க் கொடுக்கணும், அதாவது மறுபடியும் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக பிஸியாக போச்சு. அண்ட் வீடியோவும் என்னால் அவ்வளோவா போட முடியல அதனால தான். அண்ட் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைக் சம்மர் ப்ராக்டிஸ் அப்போ வந்து இந்த சப்ஜெக்டை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அப்போ ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் லைக் இந்தியாவில் வந்து நான் போகும்போது இந்த மாதிரி கைனோ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தோணலை. ஸோ பட் அந்த சப்ஜெக்ட் வந்து நான் இந்த அளவுக்கு படிச்சிருவேனா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் அப்படின்னா லைக் ஈவன் ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபைனல் டெஸ்ட்டில் கூட ஒரு சில பேர் தான் பாஸ் பண்ணாங்க. அன்றைக்கி வேறு மேம் வந்துட்டு ஒரு வேலையை அவங்க போயிட்டாங்க. ஸோ மெயினாக இன்னொரு ஹெச்ஓடி லைக் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சு டெஸ்ட்டு. ஸோ அவங்க எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில பேர் தான் பாஸ் பண்ணாங்க. அதுலேயும் எனக்கு நல்ல பெஸ்ட் மார்க்ஸே கிடச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. பட் ஆனால் அகேன் 5th இயரில் மறுபடியும் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும் அண்ட் எக்ஸாம் கூட இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறமா லைக் எல்லாம் வெளியே வந்தக்கப்புறமா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து லைக் என் கிளாஸில் வந்து எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க, லைக் யாருமே தமிழ் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அவளுக்கு என்ன எல்லாமே படிச்சுட்டா, லைக் எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணுறா. பிகாஸ் நான் சொல்ல எல்லாருமே அவங்க தேடி லைக் எங்கேருந்து சொல்கிறான்ற மாதிரி. ஈவன் என்ன கேட்ட ஒன் ஆஃப் த கொஷின் லாஸ்ட்டாக ஃபைனலாக எங்கள் மேம் அப்போ இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மேம் அந்த இன்னொரு மேம் என்ன கொஷின் கேட்குறப்ப அது வந்து அன்னைக்கான டாப்பிக்லேருந்து கேட்டாங்க. அது எங்கேயுமே லைக் எங்கள் மெட்டீரியல்ஸில் எங்கேயுமே அது இல்லை. சின்ஸ் நான் வெளியே இருந்து படிச்சுட்டு போனதுனால அதுக்கு ஆன்சர் என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஸோ தட் வாஸ் மை ஃபைனல் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ யா பை காட்ஸ் கிரேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. லைக் அதுதான் கிளாஸ்லேயே. ஆனால் அதுக்கப்புறமா ஹையஸ்ட் மார்க்ஸோட முடிஞ்சிருச்சு இந்த சைக்கிள். ஈவன் ஆப்தமாலஜி சைக்கிள் அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. And I hope you all like this video too. If you did, please do give like and Medzeal channel மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. And thank you so much for watching. Take care. Bye.